8th பேஜ் நம்பர் 141 கூட்டு வட்டி சம்முங்க. 8th மட்டும் 32 கூட்டு வட்டி சம்லாம் இருக்குங்க. டைம் இருந்தால் அந்த சம்மெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு சம் நம்ம இப்போ பார்க்கலாங்க. அசல் ரூபாய் 5000க்கு ஆண்டு வட்டி வீதம் R=4%, N =1.5 ஆண்டுகள், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. வட்டி சம் எப்பவுமே 2 டைம் படிச்சுக்கணுங்க. அசல் வந்து 5000, வட்டி வீதம் 4%, 1.5 வருஷம், அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வருஷங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்க. இது வந்து நம்ம ஃபார்முலா இல்லாத போட போகிறோம். இப்போ வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 1.5 வருஷத்துக்கு 3 டைம் கால்குலேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரை வருஷத்துக்கு, அடுத்து வந்து 1 வருஷத்துக்கு, அடுத்து வந்து 1.5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க. இப்போ வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அப்போ வந்து வட்டி வீதம் எத்தனைங்க? 4%. அசல் வந்து எவ்வளோங்க? அசல் வந்து 5000, வட்டி வந்து 4%. 4/2. ஏங்க டிவைடட் பை 2 போகிறோன்னா அது அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் 2ஆல் வகுத்துக்கணுங்க. ஒருவேளை காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னாங்களா என்ன பண்ணுங்க? 4ஆல் வகுத்துக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டினா அப்படியே வச்சுக்கணுங்க. அரையாண்டுக்கு ஒரு முறைனா 2ஆல் வகுத்துக்கணும். காலாண்டுக்கு ஒரு முறைனா 4ஆல் வகுத்துக்கணும். இங்கே வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, அதனால் 2ஆல் வகுத்தா 2%. இந்த 2% தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். 2/100. இப்போ இது கேன்சல் பண்ணால் 50 × 2னா 100. ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு அரையாண்டுக்கு வந்து நம்மளுக்கு 100 ரூபா வட்டி கிடச்சிருக்குங்க. அடுத்த அரையாண்டுக்கு இந்த 100ஓட அந்த 100க்கும் சேர்த்து வட்டி கண்டுபிடிக்கணுங்க. 100 + அந்த 100க்கு வட்டி கண்டுபிடிக்கணும். 100 × 2/100 கேன்சல் பண்ணால் 2 ரூபா வருங்க. அப்போ அந்த 100ஓட 2 கூட்டிக்கிட்டால் 102. இது வந்து அடுத்த அரையாண்டுக்கான அமௌண்ட்டு 102. இப்போ அதுக்கு அடுத்த 1.5 வருஷத்துக்கான அமௌண்ட்டு அந்த 102ஓட அந்த 102க்கு திருப்பி வட்டி கண்டுபிடிக்கணும். 102 × 2/100 இது கேன்சல் பண்ணால் 2 2 10 50. அப்புறம் இதை கேன்சல் பண்ணால் 2ஆல் கேன்சல் பண்ணால் 25. 102 கேன்சல் பண்ணால் 51. 2ஆல் கேன்சல் பண்ணால் அப்போ 25. 1 25, 2 25, 50னா புள்ளி வச்சு 2 0 சேர்த்துக்கிட்டா 25னா 4 டைம் வரும். அப்போ 2.04. இப்போ 102ஓட 2.04 ஆட் பண்ணுங்க. அப்போ 104.04 அப்படின்னு சொல்லி வருங்க. அடுத்த அரையாண்டுக்கு வந்து 104.04. இப்போ இது 3 ஆட் பண்ணால் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருங்க. 0 4 அப்படியே இருக்கும். 4ன்னா 6, 0 306. இப்போ வந்து ஆன்சர் வந்து 306. கூட்டு வட்டி அதோட கூட்டு வட்டி வந்து 306.04. புக்கில் இருக்க ஆன்சர் இதாங்க. இந்த மெத்தட் பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்காங்க, இல்லைனா ஃபார்முலா போட்டு போடுற மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இது மாதிரி எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் கொடுப்போம்.